குரட்டை விட்டு தூங்கும் திமுக அரசு என பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரை தனக்கன்குளத்தை சேர்ந்த காளீஸ்வரன் கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி அன்புமணி கண்டன அறிக்கை பதிவிட்டுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணியின் கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மதுரை அருகே திமுக நிர்வாகியின் உறவினர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். சிறையில் இருந்தே இந்த கொலைக்கு திட்டம் தீட்டப்பட்டதாக, அதை தடுக்க முடியாமல் திமுக அரசு குரட்டை விட்டுகிறது என ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மதுரை திருப்பரங்குன்றத்தை அடுத்த தனக்குளத்தை சேர்ந்த காளீஸ்வரன் என்ற ரவுடி நள்ளிரவில் அவரது வீட்டு வாயிலில் வைத்து கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். தமிழ்நாட்டில் திட்டமிட்டு படுகொலைகள் நடக்காத நாளே இல்லை என்று கூறும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் அதை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் கொலை நடக்கும் போதெல்லாம் அவை தனிப்பட்ட காரணங்களுக்காக நடத்தப்பட்டது என்றும், கொலையாளிகள் விரைவாக கைது செய்து விட்டோம் என்று கூறி சிக்கலை திசை திருப்புவதையே திமுக அரசு வாடிக்கையாக கொண்டிருக்கிறது என்றும், ஆனால் காளீஸ்வரன் விவகாரத்தில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது தெரிந்தும் கூட சிறையில் இருந்து தீட்டப்பட்ட சதி திட்டத்தை முறியடிக்க முடியாமல் திமுக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு சராசரியாக 4 படுகொலைகள் வீதம் திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 6597 படுகொலைகள் நடந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டை வைத்திருக்கிறார். உடனடியாக திமுக அரசு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.